கர்த்தர் சொல்கிறாருங்க, இங்கே இருங்க, உன் கண்ணு முன்னால் உன் வீட்டுக்கு அதிசயத்தை செய்வேனே செய்ய மாட்டேனோ, நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வானத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை உனக்கு காட்ட போகிறேன், பூமியில் ஒரு பெரிய அதிசயத்தை காட்ட போகிறேன். அப்போ இப்படிப்பட்ட அதிசயத்தை நான் செஞ்சேன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன அதிசயம் செய்ய மாட்டேனா? முதல்ல என் கையின் கிரிகளை பார். நான் அதிசயமானவர், நான் அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்வேன். அப்படின்னா என்ன அதிசயத்தை உங்களுக்கு காட்டுறாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன அற்புதங்களை உங்களுக்கு காட்டுறாரு அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் கண்ணு பார்க்கும்படி, உங்கள் கண்ணு அண்ணாந்து பார்க்கும்படி வானத்தில் அதிசயங்களை காட்ட போகிறாராம். அடுத்து எங்கே காட்ட போகிறாரு? பூமியில் அதிசயத்தை காட்ட போகிறாராம். அப்போ உங்களுக்கு எதுக்கு இதை காட்டுறேன் அப்படிங்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய அதிசயத்தை நான் செஞ்சேன்னா உன் குடும்பத்தில் என்ன பெரிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம், சின்ன அதிசயம் தான். அதைத்தான் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒரு பணப்பிரச்சனை முடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒரு வீடு கட்டணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய பார்வைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது வந்து எனக்கு லேசுங்கிறாரு. நீ வானத்தை பாரு, செங்கடலை பிளந்ததை பாரு, யோர்தானை கடக்க பண்ணதை பாரு, கசப்பான தனியை மதுரை மாற்றினதை பாரு, அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயம். அந்த பெரிய அதிசயத்தை காட்டு. உன் அதிசயம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது உனக்கு அற்புதம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. எங்க கடலை ரெண்டாக பிளந்தவருக்கு உங்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு கஷ்டமாக நஷ்டமாக அவருக்கு லாபமா? ஈஸி இல்லையா? சொல்லுங்க. செங்கடலை பிளந்தவருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதுக்கு அவருக்கு லேசா இல்லையா? சொல்லுங்க. மீன் வாயில பணத்தை வர வச்சார்ல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை விசுவாசிங்க, நம்பணும்.